உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். வெப்பு நோயை தணித்தார். மிக உயர்ந்த அற்புதமான மருந்து. தினம் எல்லாரும் நெத்திக்கு திருநீர் வைக்கிற போது இத சொல்லி திருநீர் வைங்க, அவ்வளவு நலன் நமக்கு கிடைக்கும். எல்லா பாட்டும் சொல்ல முடியலன்னா இப்ப நான் சொன்ன முதல் பாட்டையாவது எல்லாரும் சொல்லுங்க. அது இங்கே பாடினார், அதனுடைய ஞாபகார்த்தமா தான் இன்னைக்கும் நம்ம மீனாட்சி அம்மன் சன்னதியிலிருந்து வெளியே வந்தோம்னா கொடிமரத்துக்கு பக்கத்துல ஒரு மடல்ல மடப்பள்ளி சாம்பல் வச்சிருக்காங்க இல்லையா, அதனுடைய ஞாபகமா தான் இன்னைக்கும் அதை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவர் அப்போ மடப்பள்ளியில இருக்கிற சாம்பலை எடுத்து வந்துதான் அதை பூசினர். அதுதான் அவருக்கு நோயை தீர்த்தது. அந்த வெப்ப நோயை தீர்த்ததனுடைய அடையாளமாக இன்னைக்கும் நோய் தீர்ப்பதற்காக இங்க முதல்ல அந்த மாடத்துக்குள்ள இருந்தது. அப்புறமா தான் இப்ப வெளியே எடுத்து அது அழகா ஒரு கருங்கல்லினாலேயே திருநீற்று மடல் போல செய்து அதை வச்சிருக்கிறாங்க. அந்த திருநீர் பூச பூச நோய்கள் நமக்கு குணமாகும். வாழ்க்கையில வேண்டும் என்கின்ற வெற்றிகள் எல்லாவற்றையும் நமக்கு அன்னை மீனாட்சி நோய் நீக்கி அருள்வாள். அதனால தான் நம்ம வேண்ட போதே வேண்டோம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் மீனாட்சி கடைக்கண்களே. அபிராமி என்ன மீனாட்சி? ஓ மாத்திட்டேன்னு சிரிக்கிறீங்களா? அவர் அபிராமிக்கு பண்ணார், நாங்க மீனாட்சிக்கு சொல்லிக்கிறோம். அம்பாள் ஒண்ணுதான். எப்பயுமே நான் சொல்றதுதான், நான் மாத்திலாம் சொல்லல, எப்போது சொல்றதா தெய்வம் ஒண்ணுதான். அங்க போனா அபிராமி, காஞ்சிபுரம் போனா காமாட்சி, மதுரைக்கு வந்தா மீனாட்சி. விதவிதமான பலகாரம் இருக்கும். லட்டு வேற கலர்ல இருக்கும், ஜாங்கிரி வேற கலர்ல இருக்கும், பால்கோவா வேற கலர்ல இருக்கும், அல்வா வேற கலர்ல இருக்கும். ஆனா சுவை என்ன? காலையில சாப்பிடாம வந்த எங்களை நீங்க வேற லட்டு ஜாங்கிரி ஜிலேபி எல்லாம் சொல்றீங்க. கல்யாணம் இல்ல, பதார்த்தத்தை எல்லாம் நம்ம சொல்லியாவது கண்ணுல பார்த்துக்கணும்ல. பதார்த்தம் பல ஆனால் சுவை ஒண்ணு, நிறங்கள் பல ஆனா சுவை ஒண்ணு. அது மாதிரி அம்பாள் ஒருத்தி தான். அவளுடைய அருட்பார்வை பட்டாலே தனம் தரும், கல்வி தரும். செல்வம் அப்படிங்கிறது வந்தா பத்தாத அனுபவிக்கிற செல்வமாக இருக்கணும். அனுபவிக்க கூடிய செல்வமாக நமக்கு அருளக்கூடியவள். வந்துட்டோம், மேடையில ஏறிட்டோம். அப்படி அனுபவிக்கக்கூடிய செல்வத்தை தரக்கூடியவள். கல்வி தரும். படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எது இருந்தும் பயன் இல்லை. அதனால நல்ல கல்வி தருவாள். அம்பாளுக்கு இங்க சரஸ்வதியினுடைய ரூபமும் உண்டு. அவளே சரஸ்வதி தான், அவள் படிப்பும் தருவாள். அதனால தான் சொன்னார் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். தைரியம் ஒண்ணு இருக்குல்ல. எங்க அம்மா மகாராணி ஆனோடனே மூஞ்சில ஒரு தைரியம் வரும் பாருங்க. அத்தனை நாள் வரைக்கும் அவள் சும்மா இருப்பா. இந்த செங்கோல கையில வாங்கினோடனே அவளுக்கு ஒரு தைரியம் அந்த முகத்துல வரும். அதுதான் எல்லாருக்கும் அந்த தைரியத்தை தரக்கூடியவள். அன்பே அகழாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டால் அலையாளி அறிதுகிலுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அலையாளி அறிதுகிலுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாய் நீ அபிராமியே.